நல்ல கண்ணு தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய ஒரு நல்லவர். கட்சி நாசமா போச்சு, ஒரே ஒரு நல்லவர் இருக்காரு, ஐயா நல்ல கண்ணு. அடிமை இந்தியாவில பிறந்தவர், அடிமை இந்தியாவில வெள்ளக்கார காலத்துல பிறந்தவர். வெள்ளக்காரனை ஏத்து சண்டையிட்டு போர் புரிஞ்சு வெள்ளக்காரன் தலையில கட்டி தொங்க விட்டு மீச முடிய சுருட்ட வச்சு பொசுக்கிறான், புடிஞ்சு எடுக்கிறான், சித்திரவதை பண்றான், அவரை செயல தடுறான். பல ஆண்டு காலம் செயலே வாடிய நல்ல கண்ணு விடுதலை பெற்ற பிறகு மக்களாட்சி நாடாக மலர்ந்த பிறகு இந்த நாட்டில் தேர்தல போட்டி போடுறார். தேர்தல போட்டி போட்டப்ப 2 முறை தோற்கடிக்கப்படுறார். கோயம்புத்தூர்ல போட்டி போடுறப்ப அவரை ஏத்து போட்டிட்டு சி.வி. ராதாகிருஷ்ணன் பாஜக சேர்ந்தவர். அந்த சி.வி. ராதாகிருஷ்ணன் வாக்கு கேட்ட பெருமை திமுக, நல்ல கண்ணை தோற்கடிச்ச பெருமை திமுக தான். அந்த நல்ல கண்ணைய தோத்து போற தேர்தல் நான் இந்த நாட்டு மக்களுக்காக சிறைக்கு போனேன், வெம்பாடுபட்டேன். என்ன இந்த மக்கள் பண்ணிட்டானே, சோற்றால் அடித்த பிண்டங்கள்னு வசைபாடல தூட்டல, எனக்கு தேர்தல் பாதை ஒத்துறாது, நான் மக்களுக்காக போராடிட்டு போறேன்ட்டு. இன்னைக்கு நல்ல கண்ணையா வீடு தீநகர்ல இருக்கு, சென்னை தீநகர்ல ஒரு சாதாரண வீடு, எந்தவித ஆடம்பரம் இல்லாத, எந்தவித நவீனம் இல்லாத மிக சாதாரண வீடு. அவருக்கு 100 வயசாயிடுச்சு, இன்னைக்கும் இயங்குறாரு மக்களுக்காக. அவரோட 80வது பிறந்த நாளுக்கு அந்த கட்சியை 1 கோடி ரூபாய் பணத்தை தட்டி கொடுக்குது. ஐயா இதை வச்சுக்கங்க, வச்சுக்கிட்டு மக்கள் சேவைக்கு பயன்படுது, இதை வச்சுக்கோங்க, மக்கள் சேவைக்கு நிறைய பாடுபட்டுக்கிட்டு. அது நல்ல கண்ணையா, இந்த 1 கோடி ரூபாய் பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன், இம்புட்டு காசு எனக்கு அதுக்கு, மக்களுக்காக நீங்க ஏதாவது பண்ணுங்க. 1 கோடி ரூபாய் பணத்தை அடுத்த திரும்ப கொடுத்துட்டாரு. அவர் எங்கேயும் சொல்லிக்கல, நான் கோடிகளை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு எங்கேயும் சொல்லிக்கல.